அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இயலாக திருப்புதலுக்கான பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். முதல் இயல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இயல் 1 அமுத ஊற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பேஜ்லேயும் இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் பதிவு பண்ணுவேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஓவிய விதானத்து உரைபெரு நித்தெழுத்து மாழைத்தாமம் வளையுடன் நாற்றி விருதுபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் அப்படின்னு சொல்லுது சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தில். அரங்கேற்ற காதை ஓவிய விதானம்னு ஸ்டேஜை பற்றி சொல்கிறாங்க. அரங்கேற்ற காதை ஸ்டேஜ் அரங்கேற்றுவாங்க இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேஜில் தான் ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் புகார் காண்டம். அன்னை மொழியே அப்படிங்கிற பாடல் முதல்ல பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். நூல் வெளியில் கொடுத்துருப்பாங்க. பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு அப்படிங்கிற தொகுதி 1 தான் இங்கே பாட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த தொகுதி 1ல் 2 தலைப்பு இருக்குது. என்னென்னா தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். இந்த கேள்வி பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இது 2 இவரோட இதழ்கள். இது மூலியமாக தமிழ் உணர்வை பரப்பினார். இவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். இவர் உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எண்சுவை என்பது, மகபுகவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை எழுதினார். நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா இந்த உலகியல் நூறுன்னொன்னவே இது அப்படியே கடகடன்னு போய் நிற்கும். அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக இருக்குது. தமிழுக்கு கருவூலமாக இருக்கிற பாவலரோட நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இவரோட நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. பாடல் படிக்கணும், கண்டிப்பாக பாடல் தெரிஞ்சிருக்கணும். அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை மிகுழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளை இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையை நற்கணக்கே, மண்ணும் சிழம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே, செப்பரிய நின் பெருமை செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும், முன்னை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அருந்தும்பி பாடும், அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. கனிச்சாறு அப்படிங்கிற பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. பாட்டு நான் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் படிக்கிறேன். அனுபவித்து படிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தமிழ் பற்றின பாட்டு. இந்த பாட்டுலேயும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில்னாக்கா கன்னியாகுமரிக்கு அந்தாண்ட ஒரு இடம் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்த சொல்கிறாங்க கடல் கொண்ட நாடு அப்படின்னு. தென்னன் மகளே அப்படின்னா தென்னன்னா பாண்டிய மன்னனை குறிக்குது. இதில் 2 தலைப்பு இருக்குது. அழகார்ந்த செந்தமிழ், செப்பரிய நின் பெருமை. இங்கே இந்த கனிச்சாறில் இருக்கிற தொகுதியில் 2 தலைப்பு கேட்டாங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். அடுத்து தமிழ் சொல்வளம் சொன்னது தேவநேய பாவனார். அவரோட கட்டுரையிலேருந்து தான் சில குறிப்புகளை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. தேவநேய பாவானார். நாடு மொழியும் நமது கண்கள் அப்படின்னு சொன்னது பாரதியார். கால்டுவெல் சொல்கிறாரு, தமிழுக்கே உரிய சிறப்பான சொற்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடத்துக்கு உரிய சொற்களும் தமிழில் இருக்குது அப்படின்னு கால்டுவெல் சொல்கிறாரு. திராவிட மொழிகளும் ஒப்பிலக்கணத்தில் சொல்கிறாரு. நெல், கேழ்வரகு இதோட அடிப்பகுதி தாள். தண்டுனா கீரை, வாழை இதெல்லாம் தண்டு, கீரைத்தண்டு, வாழைத்தண்டு. நெட்டி மிளகாய் நெட்டியும் மிளகாய் செடி கோல்னு சொல்லுவோம். நெட்டியையும் மிளகாய் செடியையும். தூருன்னு எதை சொல்லுவோம்னா குத்திச்செடி, புதர்ச்செடி. குத்துச்செடிக்கும் புதர்ச்செடியும் தூருன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து தட்டு அல்லது தட்டைன்னு எதை சொல்லுவோம்னாக்கா கம்பு, சோளம் இதோட அடிப்பகுதியை. களி அப்படின்னா கரும்பின் அடி தான் களி. கழைனா மூங்கிலின் அடி. களினா கரும்பின் அடி, கழைனா மூங்கிலின் அடி. அடி சாதாரணமாக அடினாக்கா புளி, வேம்பு இதோட அடியை தான் வெறுமனை அடின்னு சொல்லுவாங்க. கிளையின் பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. அடிமரத்தில் பிரியும் மாபெரும் கிளையை கவைன்னு சொல்லுவோம். அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சது கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லுவோம். அதுலேருந்து பிரிகிறது கொப்புலேருந்து பிரிகிறது கிளை, கிளையிலேருந்து பிரிகிறது சினை, சினையிலேருந்து போத்து, போத்துலேருந்து குச்சி, அதுக்கும் சின்னது இணுக்கு. ஓகேங்களா? கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க. அது கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு. அந்த ஆர்டரில் படித்து வச்சுக்கோங்க. இலை வகைகள் கொடுத்துருக்காங்க. இலை புளி, வேம்பு இது இலைன்னு சொல்லுவோம். இந்த நெல் புல் தாள். சோள கரும்புக்கு தோகை. தென்னை பனை ஓலை. காய்ந்த தாளும் தோகையும் சண்டுன்னு சொல்லுவோம். காய்ந்த இலையை சருகுன்னு சொல்லுவோம். காய்ந்த தாளும் தோகையும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சண்டுன்னு சொல்லுவோம்.
அதே காய்ந்த இலையை சருகு அப்படின்னு சொல்லுவோம். இலையின் நுனிப்பகுதியை, இலையோட நுனிப்பகுதியை எப்படிலாம் சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு துளிர் வருதுல்ல, அதை சொல்கிறது. நெல்லுக்கும் புல்லுக்கும் துளிர், புளிக்கும் வேம்புக்கும், புளிய மரத்துக்கும் வேம்புக்கும் கொழுந்து இல்லைன்னா முறின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சோளம், கரும்பு, தென்னை, பனை இது எல்லாத்தையும் குருத்துன்னு சொல்லுவோம். கரும்போட நுனிப்பகுதியை கொளுத்தாடை அப்படின்னு சொல்லுவோம். பூவின் நிலைகள் விளக்கமாக 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க. அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை, பொது அப்படின்னா பூ விரிகிறது, மலர்னா விரிஞ்சது, பூவின் மலர்ந்த நிலையை தான் மலர் இல்லைன்னா அலர்னு சொல்லுவோம். வீணா மரஞ்செடியில் நின்று பூ கீழே விழுவுது, செம்மல்னா வாடிய நிலை. இங்கே தமிழாசிரியர் ரா இளங்குமரனார் பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவினார். பாவானார் நூலகத்தை நிறுவனதும் ஈரா இளங்குமரனார் தான். இவர் திருக்குறள் சொற்பொழிவு நடத்தியிருக்காரு, தமிழ் திருமணங்கள் நடத்தியிருக்காரு, தமிழ்லே சொல்லி திருமணம் நடத்துவாங்க அதை நடத்தியிருக்காரு. விழிகளை இழக்க நேரிட்டாலும் தாய்மொழியை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணை மூடி எழுத ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. யார் மாதிரினா திருவிக்கா மாதிரி. தமிழ் தென்றல்னு யாரை சொல்கிறோம்? திருவிக்காவை சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு எழுதின நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்களம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, திருக்குறள் தமிழ் மரபுரை ரா இளங்குமரனோடது, காக்கை பாடினியா உரை, தேவநேயம் முதலியன இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே யாரை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். ஃபஸ்ட்டு கொழுந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சை எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா பிஞ்சுன்னு சொல்லுவோம். அது இளம் காய். அடுத்து வடு, மாம் பிஞ்சை வடுன்னு சொல்லுவோம். பலா பிஞ்சை மூசுன்னு சொல்லுவோம். எள் பிஞ்சை கவ்வைன்னு சொல்லுவோம். தென்னை, பனை இதிலலாம் இருக்கிற பிஞ்சை குறும்பை அப்படின்னு சொல்லுவோம். இளநீரை முட்டுக்குறும்பை, சின்னதாக இருக்கும்போது முட்டுக்குறும்பைன்னு சொல்லுவோம். முற்றாத தேங்காயை இளநீர்னு சொல்லுவோம். முற்றாத தேங்காயை இளநீர்னு சொல்லுவோம். இளம் பாக்கை நுழாய்னு சொல்லுவோம். கருக்கல் அப்படின்னா இளநெல், கச்சல்னா வாழைப்பிஞ்சு. பாக்கை நுழாய்னு சொல்லுவோம், வாழைப்பிஞ்சை கச்சல்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கோங்க. இதில் டிஃப்ரெண்ட் எதுனா எள்ளோடது கவ்வை, பலாவோடது மூசு, பாக்கோடது நுழாய்ன்னு சொல்லுவோம். வாழைக்காய் சின்னதாக இருக்கும்போது கச்சல்னு சொல்லுவாங்க, வாழைக்கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்து இப்போ காயெல்லாம் சேர்ந்து இருக்குதுல்ல, வாழைத்தாருன்னு சொல்லுவோம்ல, அதை என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுத்துக்கும் எப்படின்னு பாருங்கள். அவரை, துவரை இதெல்லாம் கொத்து. கொடி முந்திரியை குழைன்னு சொல்லுவோம். கொடி முந்திரி குழை அப்படின்னு சொல்லுவோம். வாழைக்குழை தாருன்னு சொல்லுவோம். கேழ்வரகை கதிர்னு சொல்லுவோம். கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் கதிர்னு சொல்லுவோம். அதே மாதிரி குரல், அழகு அப்படின்னு எதுக்கு சொல்லுவோம்னாக்கா அழகு குரல் ரெண்டுமே சேம் தான். நெல், திணை இதெல்லாம் அந்த மாதிரி அழகு இல்லைன்னா குரல்னு சொல்லுவோம். வாழைத்தாற்றின் பகுதியை சீப்புன்னு சொல்லுவோம். அதேமாதிரி கெட்டுப்போன வார்த்தைகளுக்கெல்லாமும் கெட்டுப்போன பழம், ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு பேர்லாம் இருக்குது பாருங்கள். நுனியில் சுருங்கிய காயை சூம்பல்னு சொல்லுவோம். நுனியில் சுருங்கிச்சுன்னா சூம்பி போச்சுன்னு சொல்லுவோம். அழுகிய பழம், சுருங்கிய பழம், சுருங்கி போன பழத்தை காஞ்சி சுருங்குதில்ல, அதை சிவியல்னு சொல்லுவோம். பூச்சி இருந்ததுன்னா சொத்தைன்னு சொல்லுவோம். சூட்டுனால பழுத்துதுன்னா அது வெம்பல்னு சொல்லுவோம். நல்லா பழுத்து குழன்னு ஆயிடுச்சுன்னா அது அழியல்னு சொல்லுவோம். ரொம்ப குழுகுழுத்து நாரியே போயிடுச்சு அப்படின்னா அது அழுகல்னு சொல்லுவோம். அழியல்னா அழுகலுக்கு முன்னாடி ஸ்டேஜ். சுத்தமாக வீணாக போயிடுச்சு அப்படின்னா அழுகல். சொண்டுனா பதறாய் போன மிளகாய். சொண்டுனா மிளகாய் வீணாக போயிடுச்சுன்னா அதை சொண்டுன்னு சொல்லுவோம். கோட்டான்காய் அல்லது கூகைக்காய் அப்படின்னா எதை சொல்கிறோன்னாக்கா கோட்டான் உக்காந்ததுனால கெட்டுப்போன காய். தேரை அமர்ந்ததுனால கெட்டுப்போன காயை தேரைக்காய்னு சொல்லுவோம். தேரை அமர்ந்ததுனால கெட்டுப்போன தேங்காய் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேட்பாங்க, அது அல்லிக்காய். தென்னையில் கெட்டுப்போன காயை ஒல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஷியேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேரை அமர்ந்து கெட்டு போனது அல்லிக்காய். தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காயை ஒல்லிக்காய்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தோல் ரொம்ப மெலிசாக இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் ஹார்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் ஹார்டு, ரொம்ப ஹார்டாக இருக்கிற வரைக்கும் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ரொம்ப லைட்டாக இருக்கிறது தொலின்னு சொல்லுவோம். அடுத்து தோல், அடுத்து தோடு, அடுத்து ஓடு, குடுக்கை, மட்டை அப்படின்னு சொல்லுவோம். இதே நெல்லுலேருந்து வர்ற பகுதியை உமின்னு சொல்லுவோம். ஓகேவா? சுரைக்கெலாம் ஓடு, குடுக்கைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மிக வன்மையானதை ஓடுன்னு சொல்லுவோம். தோழி, தோல், தோடு, ஓடு. ஆர்டர் பண்ணுன்னு கூட கொடுத்துருவாங்க. முதல்ல தொழி, அப்புறம் தோல், அப்புறம் தோடு,
அதுக்கப்புறம் தான் ஓடு. ஓடு வந்து மிக வன்மையானது. சுரைக்காவோடதை குடுக்கைன்னு சொல்லுவோம். தேங்காயை வந்து மட்டைன்னு சொல்லுவோம். நெல்லுக்கு மேலே இருக்குல்ல அது வந்து உமின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொம்பை அப்படிங்கிறது வரகு கேழ்வரகுக்கெல்லாம் உமி வர்றதை வந்து கொம்பைன்னு சொல்லுவோம். தானிய வகைகள் கொடுத்துருக்காங்க. கூளம் அப்படின்னா நெல் புல், இதை வந்து கூளம்னு சொல்லுவோம். அவரை உளுந்து இதெல்லாம் வந்து பயறுன்னு சொல்லுவோம். கடலைன்னு எதை சொல்லுவோம்னா வேர்க்கடலையை சொல்லுவோம். கொண்டக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் வந்து கடலை. அதே மாதிரி கத்தரி மிளகாய் இதெல்லாம் வந்து விதை. கத்தரி விதை மிளகாய் விதைன்னு சொல்லுவோம். புளி காஞ்சிரை அதாவது நச்சு மரம் இதெல்லாம் வந்து கால்னு சொல்லுவோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புளி காஞ்சிரை அவங்க வந்து கால்னு சொல்லுவோம். வேம்பு ஆமணக்கு இதெல்லாம் வந்து முத்து. வேம்பு ஆமணக்கு வந்து பளபளன்னு இருக்கும், முத்து. மா பனைக்கு வந்து கொட்டை. தென்னை வித்துக்கு வந்து தேங்காய்னு சொல்லுவோம். அவரை துவரையை வந்து முதிரைன்னு சொல்லுவோம். அவரை துவரையை முதிரைன்னு சொல்லுவோம். அவரை உளுந்த வந்து பயறுன்னு சொல்லுவோம். அவரை துவரையை முதிரைன்னு சொல்லுவோம். அடுத்து இளம் பயிர் வகை. நெல் கத்தரி வந்து நாற்று. மா புளி வந்து கன்று. வாழை வந்து குருத்து. தென்னை வந்து பிள்ளை. தென்னை வந்து பிள்ளைன்னு சொல்லுவாங்க. விழாவின் இடைநிலை வந்து விழா மரத்தை வந்து சின்னதாக இருக்கும்போது குட்டின்னு சொல்லுவாங்க, விளாங்குட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மடலி அல்லது வடலின்னு சொல்லுவாங்க. பனை மரத்தை வந்து வடலி மடலின்னு சொன்னால் பனை மரம். நெல் சோளத்தை வந்து பைங்கூழ்னு சொல்லுவாங்க. நெல் சோளத்தை வந்து பைங்கூழ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தியது முதல் நாடு மலேசியா தான். அது எந்த மொழிக்காக நடத்துச்சு அப்படின்னாக்கா தமிழ் மொழிக்காக நடத்துச்சு. இது எல்லாரையும் கேட்பாங்க. இதை யார் சொன்னது அப்படின்னு டீச்சர்ஸை பார்த்து கேட்டுருவாங்க. அதனால் இதையும் படிச்சுக்கோங்க. பன்மொழி புலவர் அப்பாதுரையார் தான் சொன்னார். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தினது முதல் நாடு மலேசியா தான். அந்த நாடு வந்து அந்த மொழி வந்து தமிழ் தான். பன்மொழி புலவர் அப்பாதுரை. இங்கே தேவநேய பாவலர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோதுமையிலலாம் 2-3 வகை தான் இருக்குது. ஆனால் நெல்லில் பார்த்தீங்கன்னா வெறும் சம்பாவில் மட்டுமே 60 வகை இருக்குது. சம்பாலே 60 வகை இருக்குது, மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ வார்த்தைகள் குவிஞ்சு கிடக்கு தமிழில் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த லெசனே. அப்புறம் மொழி ஞாயிறு பற்றி சொல்லியிருக்காங்க. தேவநேய பாவானார். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. அது நம்ம தேவநேய பாவானார் தான். அவர் தான் வந்து மொழி ஞாயிறுன்னு சொல்கிறாங்க. சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரையோட சுருக்கம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பல்வேறு இலக்கண கட்டுரை மொழி ஆராய்ச்சி கட்டுரை எல்லாமே எழுதியிருக்கார் இவர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியலின் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. உலக தமிழ் கழகத்தை அவரே நிறுவி அவரே தலைவராக இருந்திருக்காரு. கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலாங்கிற நூல் தான் முதல்ல தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. இது முதல்ல ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டது. ரோமானிய எழுத்துருவில் வெளிவந்தது. இதோட முழு பெயர் கார்டிலாடி லிங்குவா அப்படின்னு ஆரம்பிக்கும். இது அன்றைய காலத்திலேயே 2 வண்ணத்தில் அச்சிட்ருக்காங்க. கருப்பு சிவப்புங்கிறத மாறி மாறி அச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டில் எழுத்துருவில் முதலில் அச்சேரியது தமிழ் தான் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை. அடுத்து கவிதை இரட்டுற மொழிதல். சந்த கவிமணி தமிழ் அழகனார். சந்த கவிமணி தமிழ் அழகனாரோட பாடல் பார்க்கலாம். ஆழிக்கு இணை அப்படிங்கிற பாடல். இது வந்து இரட்டுற மொழிதல். 2த்தையும் சொல்லியிருப்பாங்க. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வடிகளனும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்தே தமிழ். ஆழிக்கு இணையாக தமிழை சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழாக வளர்ந்து முதல் இடைக்கடை சங்கங்கள் வளர்க்கப்பட்ட 50 காப்பியங்களை அணிகலனாக பெற்றது. அதே மாதிரி கடல் வந்து முத்தினை அமிழ்ந்து தருது. வெண்சங்கு சலஞ்சங்கு பாஞ்சன்யம் அப்படிங்கிற 3 வகையான சங்க தருது. மிகுதியான வணிக கப்பல் செல்லும்படியாக இருக்குது. அதனால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்குது. அதே மாதிரி சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்கள் காக்குறாங்க. இங்கே புலவர்கள் காக்குறாங்க, இங்கே வந்து சங்கினை தடுத்து நிறுத்தி காக்குது, அலை வந்து காக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2த்தையும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதான் இரட்டுற மொழிதல். துய்ப்பதுன்னா கற்பது தருதல். மேவலால்னா பொருந்துதல் பெறுதல். ஒன்றுத்துக்கும் 2 மீனிங் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும். இங்கே பாருங்கள். முத்தமிழ் இயல் இசை நாடகம். முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம் முதல் இடைக்கடை. ஓகேங்களா. 3 வகையான சங்குகள். மெத்த வணிகலம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா 50 காப்பியங்கள் மிகுதியான வணிக கப்பல்கள். மெத்த வணிகலம் அப்படின்னா 50 காப்பியம் மிகுதியான வணிக கப்பல். இது கேட்டிருந்தாங்க. சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்க புலவர்கள் உட்காந்து காத்தாங்க. இங்கே வந்து
அலை காத்துச்சு, நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்துது. அலை வந்து சங்க காத்துது அப்படின்னு போட்டிருக்காங்க. இரட்டுற மொழிதல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது தான் வந்து இரட்டுற மொழிதல் அணி. இதை சிலேடைன்னு சொல்லுவாங்க. புலவர் பலர் பாடின தொகுப்பு தான் வந்து தனிப்பாடல் திரட்டாக இருக்குது. இதில் 5ஆம் பகுதி வந்து கழகப்பதிப்பு. 5ஆம் பகுதி கழகப்பதிப்பு. இந்த நூலில் எடுத்தாளப்பட்டது அந்த கழகப்பதிப்புலேருந்து தான் எடுத்திருக்காங்க. சந்தக கவிமணி அப்படின்னு குறிப்பிடப்படுறது வந்து தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவரை சந்த கவிமணின்னு கூப்பிட்றோம். இவர் தமிழ் அழகனார். இவரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். எல்லாமே அழகை பற்றி சொல்லுது. இலக்கண புலமை, இளம் வயதிலேயே செய்யுள் ஆற்றலும் பெற்றவர். 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இவர் எத்தனை சிற்றிலக்கிய நூல்கள் படைச்சிருக்காரு? 12 சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு. ஒரு சில சிலேடைகள் பற்றி கொடுத்துருக்காங்க இங்கே. காலை நேரத்தில் வரும்போது காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு சொல்லுவார். யார்? கீவா ஜெகநாதன். ஓகேங்களா? அவர் பாட்டை விமர்சிக்கும்போது அவர் காதிலும் கம்மல், கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல், குரலிலும் கம்மல் அப்படின்னு சொல்லியிருப்பார். இசை விமர்சகர் சுப்புடு தான் அப்படி சொல்லியிருப்பார். அதே மாதிரி கியாப்பே சொல்லியிருப்பார். பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்றுள்ள நண்பர் ஒருவர் அறிமுகம் சேரும்போது இவர் வந்து பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பல்துறையில் இருக்கிறவரை பல்துறைன்னு சொல்லியிருப்பார். 2 வார்த்தைக்கும் மீனிங் ஆகுது இல்லையா? சிலேடை. இது மாதிரி பேசுகிறது தான் வந்து சிலேடை. காலையில் வரும்போது அவருக்கு மாலை போடுறாங்க, காலையிலே மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பேசுகிறது தான் சிலேடைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. உரைநடையின் அணிநலன்கள். எழில் முதல்வன் பார்க்கலாம். முதல் தமிழ் கணினியோட பேர் வந்து திருவள்ளுவர். எப்போ வந்துச்சு அப்படின்னா 1983 வந்தது. இதை யார் லான்ச் பண்ணா அப்படின்னா 1983 செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் வந்து இதை கொண்டு வந்துச்சு. முதல்ல தமிழ்லேயே உள்வாங்கி தமிழ்லே அவுட்புட் கொடுக்கும். ஆங்கிலம் ஆகிய 2 மொழியும் இது கையாளும். தமிழ் ஆங்கிலம் 2த்தையும் கையாளும். இது இன்புட் அவுட்புட் 2மே தமிழ்லேயே கொடுக்கும். ஃபஸ்ட்டு எங்கே ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற புள்ளி விவரத்துறையிலேருந்து தலைமைச் செயலகத்துக்கு கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்குச்சு. இதோட பேர் வந்து திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினியோட பேர் திருவள்ளுவர். கொண்டு வந்தது டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஓகேவா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாருங்கள், திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலைக்கண்ணாடி போல வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் இருக்குது அப்படின்னு சொன்னது நான் பார்த்த சாரதி. ஓமையை பயன்படுத்தியிருக்காரு. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாற்றின் அது உருவகமாகும் அப்படின்னு தண்டிங்கிறவர் உருவகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அண்ணா வந்து உருவகத்துக்காக, அண்ணாவோட பேச்சு உருவகத்துக்காக கொடுத்துருக்காங்க. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகை தான் அதற்கு சான்று. இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அண்ணாவோட உரை. உருவகத்துக்காக கொடுத்தது. முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன. இதுவும் வந்து உருவகம். அடுத்து எடுத்துக்காட்டு ஓமையணி கொடுத்துருக்காங்க. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த குறளில் வந்திருக்கிறது எடுத்துக்காட்டு ஓமையணி. அதாவது ஓம உருபு வரல அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணியை உரைநடையில் பயன்படுத்தினா அதை வந்து இணை ஒப்புன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அனலாஜி. இணை ஒப்பு. எடுத்துக்காட்டு ஓமையணி உரைநடையில் வரும்போது இணை ஒப்பு. இங்கே பாருங்கள், ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறாங்க. ஊர் கூடின பிறகு தான் செக்கு தள்ள முடியும் என காத்திருந்தால் காரியம் கைகூடாது. புரோஹித் ஐயருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னா வா ராமசாமி அவரோட மலையும் புயலும் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. அக்ரிணை பொருட்களை உயிருள்ள மாதிரி சொல்கிறது வந்து அக்ரிணை பொருளை உயிருள்ள மாதிரி உயர்த்தினையாக சொல்கிறது. தொல்காப்பியர் வந்து ஞாயிறு, திங்கள், நெஞ்சகம் இதெல்லாம் வந்து பேசுகிற மாதிரியும் கேட்குற மாதிரியும் சொல்லியிருப்பார். இதை தான் வந்து லக்கணை அப்படின்னு சொல்கிறோம். உணர்வு இல்லாத பொருளை உணர்வு இருக்கிற மாதிரியும் அக்ரிணை பொருட்களை உயர்திணை மாதிரியும் பாவித்து பேசுகிறது தான் வந்து லக்கணைன்னு சொல்கிறோம். லக்கணைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோலையில் புகுவேன், மலங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதைப்பார், அந்த அரசுக்கு இது உண்டா என்று பேசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். வேம்பு வந்து நிற்கும். எல்லாமே வந்து மரங்கள்லாம் வந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதியிருப்பார். யாருன்னா திருவிக்கா தான் வந்து சோலையில் புகுந்து மரத்தோடலாம் பேசிட்டு வந்தார். ஏன்னா அவர் தமிழ் தென்றல். அதனால தான் காட்டுக்குள்ளே போய் மரத்துலலாம் பேசிட்டு வந்தாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா. இந்த மாதிரி மரத்தோடலாம் பேசுகிறது என்னென்னா லக்கணை. ஓகேங்களா? லக்கணைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் தென்றல் பேசியிருக்காருங்கிறது முக்கியம்தான். இந்த மாதிரி பேசுகிறத லக்கணை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு ஓமையணியை உரைநடையில் பயன்படுத்துறது இணை ஒப்பு அப்படின்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி எதுகை மோனையை பயன்படுத்துகிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலமும் மலைவளம் படைத்த பழும்பதியாகும். அம்மலையிலே கொங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் முல்லையும். இது பாருங்கள், இதில் எதுகை வந்திருக்கு. இந்த வார்த்தைகளை சொன்னது ராபிசே தமிழ் இன்பங்கிற நூலில் சொல்லியிருப்பார். எதுகை மோனை அதிகமாக யூஸ் பண்ணி வந்திருக்கும். இதில் ராபிசே தமிழ் இன்பத்தில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி உரைநடையில் ஒரே சொல்லையும் திரும்ப திரும்ப பயன்படுத்தி அதுக்கு அழுத்தமும் கொடுப்போம். அதையும் மூவா தான் சொல்லியிருக்காரு. மூவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ராப்பி சேதுப்பிள்ளை தான் தமிழ் இன்பத்தில் சொன்னார். எதுகை மோனையோட உரைநடை எழுதியிருப்பார் தமிழ் இன்பத்தில். இப்போது மூவா பற்றி சொல்கிறாங்க. அவர் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பார் மூவா தன்னோட நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரையில். அடுத்து பேரடாக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. பேரடாக்ஸ்னால் முரண்படு மெய்மை. பார்க்குறதுக்கு முரண்படுறது மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையில் முரண்படாது. அதுதான் முரண்படு மெய்மை. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றை தவிர வேறு எதற்கும் பயப்பட வேண்டாம். இது பார்க்குறதுக்கு முரண்பாடாக இருக்கும், இவங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் முரண்படு மெய்மை. அடுத்து பார்த்திங்கன்னா முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவாங்க. அதுக்கு பேர் சொல்முரண், ஆக்சிமொரான் சொல்லுவோம். ஆக்சிமொரான் அப்படின்னா கலப்பில்லாத பொய், அதுதான் எக்ஸாம்பிள். அதுக்கு ஆப்போசிட் சொல்ல சேர்த்து எழுதுறது. அதே மாதிரி முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுறதுக்கு பேர் எதிரிணை இசைவு. ஓகேவா? ஆன்டிதெசிஸ் அப்படின்னு சொல்லுவது எதிரிணை இசைவு. 3 சொல்லியிருக்காங்க. பேரடாக்ஸ் அப்படின்னா முரண்படும் மெய்மை. ஆக்சிமொரான் அப்படின்னா சொல்முரண், எதிரெதிர் சொற்களை சேர்த்து பேசுகிறது எதிரிணை இசைவு, ஆன்டிதெசிஸ். எதிரிணை இசைவு பாருங்கள். குடிசை ஒரு பக்கம், கோபுரம் மறுபக்கம், பசித்த வயிறு ஒரு பக்கம், புளிச்ச ஏப்பம் ஒரு பக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு ஜீவானந்தம். எதிரெதிராக உள்ளதை சேர்த்து சொல்லியிருக்காரு பாருங்கள். அதுக்கு அடுத்து ஈவேரா பேசுனது. ஈவேராவை பற்றி, பெரியாரை பற்றி அண்ணா பேசின வார்த்தைகள் இது. அவர் பேசாத நாள் உண்டா? குரல் கேட்காத ஊர் உண்டா? அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா? எதை கண்டு அவர் திகைத்தார்? எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது? எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறினேன் அப்படின்னு பெரியாரை பற்றி அண்ணா சொன்னது இது. இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரதியார் சொன்னது, உணர்ச்சியை எப்படி பேச்சில் வெளிப்படுத்துகிறாங்க உரைநடையில் அப்படிங்கிறதுக்கு தான் இது. இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யௌவனத்தின் நந்தவனம் என கிழக்கத்தின் காசி, என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி சொல்லியிருப்பார். தமிழ் கவிஞர் தன் நாட்டை பற்றி உயர்த்தி சொல்லியிருப்பார். இந்த வரிகள் பாரதியோடது. கிழக்காலத்தின் காசி, என் கிழக்காலத்தின் காசி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதி. எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மா ராமலிங்கம் அப்படிங்கிற எழில் முதல்வனோட இயற்பெயர் மா ராமலிங்கம். இவர் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியராக பணியை தொடர்ந்தார். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியிலையும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துலேயும் இவர் பணியாற்றிருக்காரு. தமிழ்துறை தலைவராக இருந்திருக்காரு. மரபு கவிதை, புது கவிதை இதெல்லாம் படைச்சிருக்காரு. இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் இதெல்லாம் இவரோட நூல்கள். புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில் இருக்குது. குடந்தை ஆடவர் கல்லூரியிலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. பாரதிதாசன் கல்லூரி கும்பகோணம், திருச்சி இங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்காரு இவர். அடுத்து முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பழாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். தென்னவன்னா பாண்டியனை குறிக்கும். சிலப்பதிகாரம் காடுகான் காதை. வாழை, கமுகு, தாழ்குலை தெங்கு இதெல்லாம் காட்டில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் காட்டில். சிலப்பதிகாரம் காடுகான் காதை. இந்த ஊர் எந்த ஊரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சிறுமலை வந்துடுச்சு. இந்த மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் காட்டில் தான் இந்த இதெல்லாம் இருக்கும். அங்கே கல் கிடக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழை, கமுகு, தாழ்குலை எல்லாமே இருக்கிறது காடு தான். காடுகான் காதை, காட்டில் கல்லுலாம் கிடக்கும், அதான் திண்டுக்கல்.
அடுத்து இயல் 1ல் இருக்கிற இலக்கணம் பார்க்க போகிறோம். எழுத்து சொல் மொழியை தெளிவாக பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். பார்க்கலாம். முதல்ல எழுத்து கொடுத்துருக்காங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் ஆகும். அதில் உயிரளபடை, ஒற்றளபடை ரெண்டுத்தை மட்டும் பற்றி இதில் பார்க்க போகிறோம். அளவு எடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு அர்த்தம். அம்மா, தம்பி அப்படின்னு இழுத்து கூறுறோம் இல்லையா, அதுதான் அளபெடுத்தல். உயிரளபடை உயிரளபடை 3 வகைப்படும். நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுக்கிறது தான் நெட்டெழுத்துக்கள் இனமான குற்றெழுத்துக்களை பக்கத்தில் போடுவாங்க. அதுக்கு பேர் தான் உயிரளபடை. இது முதல், இடை, இறுதி அப்படின்னு 3 இடத்துலையுமே நடக்கும். பார்க்கலாம். உயிரளபடை 3 வகைப்படும். அளபடை எத்தனை வகைப்படும்? உயிரளபடை, ஒற்றளபடை அப்படின்னு 2 வகைப்படும். அதில் உயிரளபடை 3 வகைப்படும். இந்த உயிரளபடை இதை மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாக்கா அது இதில் கொடுக்கல. அளபடை 2 வகைப்படும். உயிரளபடை, ஒற்றளபடை. இங்கே உயிரளபடை கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்து ஒற்றளபடை இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உயிரளபடை. செய்யுளிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய, ஓசைனா இந்த அசை பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த சரி பண்ணுறதுக்காக வர்றது தான் செய்யுளிசை அளபடை. இதை இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுளிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு ஆங்கிற சவுண்டு வரும். ஓதல் வேண்டும். உரார்க்கு படாபறை, படாபறை. இது மொழி இறுதியில், இது மொழி இடையில் ஓதல் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. மொழி முதல்ல இதில் அதிகமாக தான் வரும். ஓதலும் செய்யுளிசை அளபடை தான், அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாமல் கூட இருக்கும், அதனால் இனிய ஓசைக்காக வர்றதுனால இதை இன்னிசை அப்படின்னு சொல்கிறோம். இன்னிசை அளபடை ஊங்கிற வார்த்தையில் வரும். கெடுப்பதுவும் எடுப்பதுவும். சொல்லிசை அளபடை. அதில் பயிர்ச்சொல் வினைச்சொல்லாக மாறி வரும், திரிந்து வரும். எச்ச சொல்லாக திரிந்து வர்றது தான் சொல்லிசை அளபடை. உரநசையி, வரநசையி. இதில் நசை விருப்பம் அப்படிங்கிறது விரும்பின்னு மாறி இருக்குது. விருப்பங்கிற சொல் எச்சமாக மாறி இருக்குது, நசையி அப்படின்னு மாறினதுனால. அதுக்கு அடுத்து ஒற்றளபடை. ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கிறது தான் ஒற்றளபடை அப்படின்னு சொல்கிறோம். இதை மெய்யெழுத்துக்கள் பக்கத்தில் போடுவாங்க. ஒற்றெழுத்துக்கள் அளவெடுத்ததை காட்டுறதுக்கு மெய்யெழுத்துக்கள் பக்கத்தில் போடுவாங்க. அக்குங்கிற ஆயுத எழுத்தும் அளவெடுக்கும். ஒற்றளபடையில் இந்த எழுத்துக்கள்லாம் அளவெடுக்கும். மொத்தம் 10 எழுத்துக்கள். ஒற்றளபடையில் எத்தனை எழுத்துக்கள் அளவெடுக்கும்னு கேட்டாங்கன்னா 10 எழுத்துக்கள் அளவெடுக்கும். எகிங்கிலாங்கி, எகிங்கிலாங்கி, வெகுவார்க்கு இல்லை. இது ரெண்டும் இதுக்கு எக்ஸாம்பிள், ஒற்றளபடைக்கு எக்ஸாம்பிள். எழுத்து பார்த்தாச்சு. அடுத்து சொல். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்து சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். இது 2 திணைகள் 5 வரும், 3 வகை இடங்களில் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் சொல் இருக்கும். வெளிப்படையாகவும் இருக்கும், குறிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 வகை மொழிகள். நன்னூல் பாடல் கொடுத்துருக்காங்க. ஒரு மொழி ஒரு பொருள் அனவும் தொடர்மொழி பல பொருள் அனபோது, தொடர்மொழி பல பொருள் அனபோது இருமையும் ஏற்பன நன்னூல். இது நன்னூல் பாட்டை. இதையும் படிச்சுக்கணும் டீச்சர்ஸ். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகை ஆகும். இதை தான் நன்னூல் பாடலில் கொடுத்துருக்காங்க. ஒரு மொழியாக ஒரு பொருளாகவும் தொடர்மொழியாக பல பொருளாகவும் ரெண்டுத்தையுமே சேர்க்கறது பொதுமொழி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து தனிமொழி. ஒரு சொல் தனித்தென்று பொருள் தருவது. கண், படி. இதை பகாபதமாக இருக்கும். கண்ணன் படித்தான். இது பகுபதம். தனிமொழி பகுபதமாகவும் இருக்கும், பகாபதமாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2 அல்லது மேற்பட்ட தனிமொழி தொடர்ந்து வருவது தொடர்மொழி. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள் அப்படின்னு ஒரு தொடரை சொல்கிறது தொடர்மொழி. இது பொதுமொழினா ஒரு சொல்ல தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சேர்ந்து நின்று வேற ஒரு பொருளையும் தந்துச்சுன்னா அது பொதுமொழி. அந்தமான், எழுது, இதெல்லாம் தொடர்மொழிக்கான எக்ஸாம்பிள். பொதுமொழிக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எட்டு அப்படிங்கிறது, எட்டுங்கிறது வேங்கை அப்படிங்கிறதும். இங்கே L+2 அப்படிங்கிறது எல்லை உண் அப்படின்னு குறிக்கும். எட்டுனா சாதாரணமாக நம்பரு, L+2ன்னு பிரிஞ்சதுன்னா எல்லை உண்ணு அப்படின்னு பிரிக்கும். வேங்கைங்கிறது சிங்கத்தை குறிக்கும். பிரித்தோம்னா வேகின்ற கையை குறிக்கும். அடுத்து தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக தொழிற்பெயர்னா ஈதல், நடத்தல், அல் விகுதி பெற்று வரும். அதே இது விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக தொழிற்பெயரையே விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வினை அடியுடன்
விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் தான் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். 3க்கும் டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தல் கை அல், நடங்கிறது வினையடி, அதோட தல் சேர்ந்தால் இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். வாழ்க்கை, கைங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர். வாழ்க்கைங்கிறது தொழிற்பெயர், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆள் இல், ஆள் ஆள், ஆளல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தொழிற்பெயர். நடத்தல், வாழ்க்கை, ஆளல் இது எல்லாமே வந்து தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். நடை என்பது வினையடி, நடை, நடத்தை, நடத்தல் இந்த மாதிரி மாறியும் வரும். எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா நடவாமை, கொல்லாமை, ஆப்போசிட் மீனிங் கொடுக்கும் எதிர்மறை தொழிற்பெயர். இப்போ விகுதி பற்றி சொல்லணும் இல்லையா, விகுதி பெற்று வர்றது, அந்த விகுதி எப்படிலாம் வரும், தல் அல் கை அம் அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த விகுதியே இல்லாமல் கூட தொழிற்பெயர் வரும். அது வந்து முதல் நிலை தொழிற்பெயர். அந்த முதல் மட்டும் வர்றதுனால அதை முதல் நிலை தொழிற்பெயர் அப்படி. தட்டுதல், உரைதல், அடித்தல், இதில் தட்டு உரை அடி இது மட்டும் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால் இது முதல்நிலை தொழிற்பெயர். இந்த முதல் நிலையே திரிஞ்சு வரும், அது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. அந்த அடிங்கிறதே ஆடி, உரைங்கிறதே உரை மாறாது. பார்க்கலாமா, இந்த பாருங்கள். கெடுதல் அப்படிங்கிறது, கெடுதல்ங்கிறது விகுதி பெற்றது. சாதாரண தொழிற்பெயரை தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. கெடுதல் அதே முதல் நிலை மட்டும் வந்திருக்கு பாருங்கள், கெடு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இது முதல்நிலை தொழிற்பெயர். இந்த முதல் நிலையே திரிஞ்சு வந்திருக்கு, கேடு அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். திரிந்த தொழிற்பெயரை கண்டுபிடிக்கினாலே அது நல்லா வந்து நெடில் எழுத்தாக தான் இருக்கும். சுடுதல், சுடு, சூடு, அதில் பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. வினையால் அணையும் பெயர் ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஒரு வினை செய்கிறவங்களை குறிக்கும். அது வந்து வந்தவர், அவர்தான், பொறுத்தார், பூமி ஆழ்வார். பொறுத்தாருங்கிறதும் வினையால் அணையும் பெயர், பூமி ஆழ்வாருங்கிறதும் வினையால் அணையும் பெயர். ஒரு செயலை செய்கிறவங்களுக்கே அது பெயராக மாறிடும். அந்த செயலாலேயே அவங்களுக்கு அந்த பெயர் வந்துடும். அதனால தான் அது வினையால் அணையும் பெயர். அந்த வினையால் அவங்களுக்கு பேர் வருது, அதனால தான் அது வினையால் அணையும் பெயர். தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பலவுள் தரிக, மெத்த வணிகலன் அப்படின்னா வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையையும் சருகும் சண்டும்னு சொல்கிறோம். எம் தமிழ்னா அப்படிங்கிறது எம் ப்ளஸ் தமிழ்னா, படிக்கும் போதே எம் தமிழ்னா அப்படின்னு பண்ணணும், என் தமிழ்னான்னு படிக்கக்கூடாது. கேட்டவர் மகிழ பாடிய பாடல், இதில் வந்து தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரையும் வினையால் அணையும் பெயரையும் கேட்டிருக்காங்க. பாடல்ங்கிறது தொழில் பெயர், கேட்டவருங்கிறது வினையால் அணையும் பெயர். இந்த பாட்டை கேட்டதுனாலே அவருக்கு கேட்டவர்னு பேர் வந்துடுச்சு, அதுதான் வினையால் அணையும் பெயர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பிடுறது வந்து மணி வகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாடு பாருங்கள். மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை, மரம் மரம்னு வர்றது. இந்த மரம் பாடலை பாடினது வந்து சுந்தர கவிராசர். சுந்தர கவிராசர் தனிப்பாடல் திரட்டில் பாடியிருக்காரு. இது ஒவ்வொரு மரத்துக்குமே வேறு வேறு மீனிங்கில் வரும், அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அரசன், அடுத்து குதிரை, அடுத்தது வேல், அரசன், அடுத்து புலி, வேல், காட்டு வழி, ஆலமரத்தை குறிக்கும், அடுத்து அத்தி மரத்தை குறிக்கும், அத்தி, ஆரத்தின்னு ஒன்றத்தை குறிக்கும். அதாவது பாட்டில் ஒரே வார்த்தையே பல மீனிங்கை குறிக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு. இந்த பாடலை பாடினது சுந்தர கவிராசர். சுந்தர கவிராசர் தான் இவர். ஒரே வார்த்தையை சுந்தர யூஸ் பண்ணியிருக்காருல. பொன்மொழிகள் கொடுக்குறாங்க. 9th பொன்மொழிகள் இங்கே வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட். இஃப் யூ டாக் டு ஹிம் இன் ஹிஸ் ஓன் லாங்குவேஜ் that goes to his heart. Nelson Mandela. Language is the road map of a culture. It tells you where its people come from and where they are going அப்படின்னு சொன்னது ரீட்டா மே ப்ரவுன். அடுத்து தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோம் அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிய விநாயகனார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைன்னு சொன்னது கவிமணி. அடுத்து நமச்சிவாயமும் தேனின்னு தான் பாடியிருப்பார், இவர் மாற்றி பாடியிருக்காரு. தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழியே ஊனினும் ஒளிர் உறும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினு குணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரு கிருகனா வயங்குனன் மொழியே தானனின் சிறப்புற தனித்தமிழ் மொழியே தலைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே அப்படின்னு நிறைய பேர் வச்சு சொல்லியிருக்காரு. தேனினும் இனிய நல் மொழியேன்னு சொல்லியிருக்காரு நமச்சிவாயம்.
தேனினும் ஊரியன்னு சொன்னது தான் கவிமணி. தேனினும் இனிய நல் அப்படின்னு சொன்னது க நமச்சிவாயம். மரமது மரத்திலேறின்னு சொன்னது கவி ராட்சசர். அடுத்து கலைச்சொல் அறிவும். வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். பச்சை நிழல் அப்படிங்கிறது உதயசங்கர். உதயத்துக்கு பச்சையாக இருக்கும், உதயத்தில் பச்சை தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறு இல்லாமல் எழுதணுன்னா நன்னன். இந்த வார்த்தை நம்ம எப்படியோ தவறு விட்டுருவோம், தப்பாக எழுதிடுவோம். ஏன்னா இத்தனை இன்னும் இருக்குல்ல, எல்லாமே 2 சொல்லினா தவறாக எழுதிடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்னு சேதுக்கிட்ட கேட்டால் தெரியும். மணி அடித்து சொல்லுவார். சேதுமணி 2 தடவை மணி அடித்து நாம் தமிழ் காக்கணும்னு சொல்லுவார் அப்படின்னு ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. நிறைய புக்கு பேர் வரும், அதனால் அதை அப்படி அப்படியே ரிலேட் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தமிழை காக்கணுன்னா 2 தடவை மணி அடிக்கணும், தவறில்லாமல் எழுதணும், இந்த எழுத்தை தவறி விடாமல் எழுதணும், எல்லாமே 2 சொல்லினா. உதயமாகும்போது பச்சை நிழலாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த இயல் முடியுது. இதை விட பெட்டராக படிக்கலாம் அப்படின்னு ஏதாவது சஜஷன் இருந்தால் கொடுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.